ஃபேமிலியை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, எங்கள் அம்மா அப்பா தம்பி எல்லாத்தையும் விட்டு, என் ஊரை விட்டுட்டு சென்னை வந்தேன். எதுக்காக? லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, மீடியாக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. எனக்கு என்னன்னா, என் ஊர் பொண்ணுங்க கூட இருக்க அந்த மைண்ட் செட் ஏன் எனக்கு வர மாட்டேங்குன்னு தெரியல. சரி, அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும்னா, ஓகே நார்மலாக மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, படித்து முடிக்கணும், அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிட்டு, நமக்கு பிடிச்ச பையனா மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்பை நல்லா ஹாப்பியாக அந்த மாதிரி ஃபேமிலியாக அப்படி இருக்கணும். ஆனால் எனக்கு ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குன்னு தெரியல. நமக்கு வந்து இந்த கல்யாணம் அதனால ஆனால் அலர்ஜி மாதிரி இருக்குது. நமக்கு வந்து கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி மாதிரி இருக்குது. லைஃப்ல நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும், நல்லா வரணும்டா, டே குமார் மாவலா அப்படிங்கிற மாதிரி நம்மளை சொல்லணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், நம்மள நிறைய பேர் தெரியணும், நிறைய ஃபேம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஆனால் உண்மையாக ஒன்று சொல்கிறேன், ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு, இந்த குடும்பத்தில் மூத்த பிள்ளைங்களாம் இருப்பாங்க தெரியுமா, ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஃபேமிலியும் பார்க்கணும், நம்ம கரியரையும் பார்க்கணும், நம்ம சுற்றி உள்ளவங்களையும் பார்க்கணும், நான் எத்தனை பேரை பார்க்கணும் அப்படின்னு நம்மளையும் பார்க்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னைய மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ஒரு கரியருக்காக நீங்கள் ஓடிட்டுருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப்ங்க, ஆல் தி பெஸ்ட். நம்ம எல்லாரும் ஒன்று தான். உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. தெரியல என்ன பண்ண போறேன்னு. கண்டிப்பா நான் வந்து ஜெயிப்பேன்.